30 days resin art challenge இன்னைக்கு டே 2. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் டாக் பண்ணிருக்கீங்க. டு தி எண்ட் ஆஃப் தி சேலஞ்ச் வரைக்கும் இத கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு ரெசின்ல ஒவ்வொரு லேயர்லயும் என்ன பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். 3 டைப் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. பாட்டம் லேயர், மிடில் லேயர், டாப் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் லேயர் இருக்கு. பாட்டம் லேயர்ல கலர் தீம்டு ரெசின் ஆர்ட்டா இருந்தா கலர்ஸ் யூஸ் பண்ணணும். அதுவே மாலை பிரிசர்வேஷனா இருந்தா மாலை பிரிசர்வேஷன்ஸ் பண்ணணும். சில பேர் வந்து பாட்டம் லேயர்லயே நீங்க போட்டோஸை பிளேஸ் பண்ணிடுறீங்க. அப்படி பிளேஸ் பண்ணா அது நல்லா இருக்காது. பாட்டம் லேயர்ல போட்டோஸ் நேம்ஸ் எதுவுமே நம்ம ப்ரிசர்வ் பண்ணக்கூடாது. செகண்ட் லேயர் தான், அதாவது மிடில் லேயர்ல தான் நம்ம போட்டோஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணணும். இதுவே மாலை ப்ரிசர்வேஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மாலை ஃபுல்லா சோக் ஆகாட்டி இன்னொரு லேயர் ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டோஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ற மாதிரி இருக்கும். பிளாட் சர்ஃபேஸ் கொண்டு வந்துட்டு தான் நீங்க போட்டோஸ் வைக்கணும். மூணாவதா உள்ள ஃபைனல் லேயர் பாத்தீங்கன்னா டாப் கோட் லேயர்னு சொல்லுவோம். அது ரொம்பவே கிளாசி ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக ஃபைனல் கோட்டா நம்ம கொடுப்போம். இப்படி 3 லேயரும் பண்ணி ஒரு ரெசின் ஆர்ட் ஃபினிஷ் பண்ணாதான் அது நல்லா இருக்கும். சில பேர் 2 லேயர் ஊத்திட்டு ஃபைனல் லேயர் ஊத்தாமலே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 3 லேயரை ஊத்துனாதான் அந்த ரெசின் ஆர்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அதையும் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இந்த மாதிரி more யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு 10K கிவ் அவே சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டே 3 வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.